அதெல்லாம் நம்ம பழகும் போது தானே தெரியுது ஒரு சில விஷயம். நீ சும்மா பாரு, ஒரு ஆளை போச்சோம்னா 9 பேர் பண்ணோம்னா நம்ம பதவி பேரும் சொன்ன பாரு, அப்பயே ரிவியல் ஆயிடுச்சு. ஆனா பெரும்பாலும் நீ அப்படித்தான் இருப்பேன். அடே தர்பூஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப ஆண்டா உருப்படியா பேசிட்டு இத்தனை நாள் இந்த அறிவு மேலா போச்சு. மண்டைய சாயா, நீ ஆடுனா கேம், நான் ஆடுனா கேம் கிடையாதா? நீ வந்ததுல இருந்து கேம் தானே ஆடிட்டு இருக்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். பின்ன இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? கேம் ஆடாம கேம் ஆடணும், அதுல ஒரு நேரம். உனக்கு எல்லாரும் அடி பாவி பாரு, இத்தனை நாள் அவனுக்கு அல்சாடு செஞ்ச பைய அவெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கேடி. உன்னெல்லாம் என்னத்த சொல்றது? நியாயம் கேட்டா மட்டும் நீ அது எனக்கு யாரு நான் கேட்கவே சொல்லல. நான் அப்படி எதிர்பார்த்தேன், நான் கிடையாதுல்ல. நீ பண்ணது நல்லா தெரியும். ஆமா, நீ வந்ததுல இருந்து நீ பண்ணது எல்லாமே சூப்பர்ல. வந்ததுல இருந்து நீ பண்ணது எல்லாம் பதிவாகிட்டு இருக்கு. இந்த கதை ரொம்ப நாள் ஓடாது பாரு. ஆஹா, இப்ப ஆனா நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் எப்படா அடிச்சுவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிறேன். நல்லா டே அடைச்சிக்கிட்டு உருவுங்கடா டே. இது ரொம்ப நாள் ஓடவே ஓடாது. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க புதுசா வந்தவங்க கேட்டு பாரு, 4 பேர் 4 விதமா பேசுறது. ஏன் பாயிண்ட் அது உன் பாயிண்ட் காப்பி அடிச்ச பாரு. அதை விட ஐபிஆர்ன்ற வார்த்தையை போட்டதே நான் தான். பெர்ஃபார்மன்ஸ் டக்குனு என் வார்த்தையை காப்பி அடிச்ச பாரு. எனக்கு என்ன நடந்தது, உனக்கு என்ன நடந்தது? சும்மா இவன் நம்ம இளையராஜா குரூப் போல இருக்கு. அட நாசாரி பயல, நீ பேச வார்த்தை காப்பி ரைட் எழுதிக்கிறாங்க. காப்பி அடிக்காத பரவாயில்ல, எல்லாம் காப்பி அடிச்சு வார்த்தை மாதிரி. ஐபிஆர் அந்த பாயிண்ட் வந்து இவர் சொன்னதுக்கு அப்புறமே ரிலேஷன்ஷிப்ன்றத அதிகமா பயன்படுத்துறதே நான் தான். புதுசா வந்தவங்கள நான் பாத்து இவர் பேசுறாரு. அது நான் தான் சொன்னேன். அது ஒரு பிரச்சனை பண்ணி பண்ண பாரு. 4 பேர் 4 வித நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டேங்க. அந்த வார்த்தையை யார் சொன்னது? டேய் நீங்க தான். ஆமா, தோரபிரி ஏஆர் ரஹ்மான் 10 கோடி ரூபாய் அப்படியே கம்போசிங் பண்ணி முடிச்சிருக்காரு. அது காப்பி ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா வெண்ண, நீயே கண்டதா மேட்ச் வந்து ஓடாடிக்கிட்டு இருக்க. இவன் நான் சொன்னது உயிரோடு இருக்க. காமெடிய சொன்னேன் நான். அதுக்கு பின்னாடி வந்து நானும் பண்ணி பேசி இருக்கேன். நீ உட்கார்ந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்து நான் தான் ஒன்னு சொல்றேன். நீ தான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஏன் பயன்படுத்துற? கம்முனு பேசிட்டான். நான் யூஸ் பண்ண வார்த்தையை அவன் கம்முனு காப்பிடுச்சான். நீங்க காப்பி அடிச்சிட்டீங்க. நான் தான் சொல்லணும். அடியே பார்வதி, இப்ப தெரியுதா தலைவினா என்னன்னு? அடுத்தவன் எவ்வளவு சாசல் புரியல. பாரு, உனக்கே விதியா வந்து நிக்கிறான். என்ற வார்த்தை யார் வார்த்தை யாரு கண்டுபிடிச்சது? ஒவ்வொரு நேரமும் டெர்மினாலஜி யூஸ் பண்றது நான், அதை காப்பி அடிக்கிறது நீ. ஆனா வெளியில தெரியுது நீ யூஸ் பண்ண மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி போயிடுற. அதே மாதிரி இவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாருங்க சார், போனஸ்ன்ற வார்த்தையை நான் தான் போட்டு விட்டேன். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நான் தான் போட்டு விட்டேன். நீ பண்றதே ஸ்டூபிடிட்டியா இருக்கு. நீ பண்றதே ஸ்டூபிடிட்டியா இருக்கு. நீ தான் சூப்பரா காப்பி பண்ண போற. நீதான் அப்படின்றது தெரியல. அடே கீழ் பக்கத்துக்கு போன் பண்ணுங்கடா, வந்து இழுத்துட்டு போட்டோம். தலைவலிக்குதுடா, தலைவலிக்குது படுத்துறாங்களே. போய் கேட்கார போயிலையே. நீதான் உன் தவறுகளை என்னைக்குமே பார்க்க மாட்டே. தவறு நீதான் சரி. பார்வதி மேடம், அப்படியே நேரா பாத்ரூம் போனீங்கன்னா அங்கே கண்ணாடி இருக்கும். இப்ப சொன்ன அப்படியே ரிப்பீட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் மேடம். ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்கு முன்னோட்டமா நீங்க 3 நபர்களை தேர்வு செய்யணும். எதன் அடிப்படையில் தேர்வு செய்யணும்னா, யார் இந்த வீட்டுல பெரிய மனுஷத்தனமா நடந்துக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா சரியா ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் 3 நபர்களை நீங்க தேர்வு செய்யணும். அடே பிக் பாஸ், இவ்வளவு கஷ்டமான போட்டியை கொடுத்தா எப்படிரா எங்கிட்டா போய் ஆள் பழக்குவாங்க அவங்க? வீட்டில் பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கிறவங்களும் சொன்னா கரெக்டா ஜட்ஜ் பண்றவங்களும் நான் முதல்ல அமித் சொல்றேன். வந்ததுலேருந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டி காட்டியிருக்காரு. எந்த கான்ஃபிளிக்ட்லையும் ஒரு ஸ்டெடியான ஹெட்டோட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நான் கனி சொல்வேன். கனியும் ஒரு பெரிய மனுஷத்தனமா இருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டா ஜட்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா சபரி சொல்வேன். அவனும் முடிஞ்சாலும் நடுநிலையா எல்லாமே கரெக்டா ஜட்ஜ் பண்றான், பெரிய மனுஷத்தனமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியான ஆளுகள் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு கமெண்ட்டுக்கு ஏதாச்சும் வருமே அடுத்தடுத்து. பிக் பாஸ், ஸோ நீங்க சொன்ன அடிப்படையை வச்சு நாங்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணது வந்து விக்ரம், அமித் அண்ட் கனி 3 பேர். ஏண்டா டே, என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பொறுப்பான ஆள் மாதிரி தெரியலையா? என் பேரை சொல்லிருக்கலாமே. விக்ரம், அமித், கனி கன்வென்ஷன் ரூமுக்கு வாங்க. இதை எடுத்து நான் படிக்கலாம். நான் அவர் சொல்ல எதுவுமே செய்ய மாட்டேன். இதை உனச்சுக்கான வருவானா? அவன்கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. 39 நாளான நிலையில இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரை பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க.
புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப நீங்க 3 பேரும் இந்த வீட்ல எல்லாரையும் ரேங்க் பண்ண போறீங்க. இந்த வீட்ல யார் மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க, யார் சிறுப்புலத்தனமா நடந்துக்கிறாங்க என்பதை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணணும். 1ல இருந்து 14 வரை ரேங்க் பண்ணணும். 1ங்கிறது ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும், 14ங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப சிறுப்புலத்தனமா இந்த வீட்ல நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் இருக்கணும். இதுக்கு எதுக்கா போட்டி வைக்கிறீங்க? நேரடியா கப்பை கொண்டு போய் பார்வையிட்ட கொடுக்க வேண்டியதானே? பார்வதியோட தகுதியான ஆள் இங்க யார் இருக்கா? 6ல போயினுங்களேங்க ப்ளீஸ். 6 கெமிஷ் 3rd place 14 இல்லையா? பார்வதி 13. எது பார்வதி 14 இப்போ 14 யாரா? பார்வதியே பின்னுக்கு வெளியே அந்த அப்பாட்டாக்கிற யார் வாங்கிய? இது எதுக்குன்னு பாப்போம். திவ்யா 9. 9. சொல்லு. திவாகர் 14. ஓ, நம்ம தர்பூசா. சரி சரி, பார்வதிக்கு சிலச்சாலதுல தான் நம்ம தர்பூசும். 1ங்கிறது ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும், 14ங்கிற இடத்துல ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இந்த வீட்டுல நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் இருக்கணும். மெச்சூரிட்டியின் உள்ளடக்கம். இந்த ஷோல பெருசா பிளேயர்ஸ் இல்லைனாலும் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவு கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி ஒரு கேம் ஆடுறது. பிக் பாஸ், இது ரொம்ப தப்பு பிக் பாஸ். அறிவு சம்பந்தப்பட்ட கேம் எல்லாம் என்னைய சேர்க்குறீங்க? நான் வரேன்னு சொன்னேன் அவங்கள்ட்ட. இப்படி ஏமாத்த கூடாது பாத்துக்கங்க. கருத்து பரிமாற்றத்துல ஒரு நிதானத்தை கடைபிடிப்பது, எதை பேசுறதா இருந்தாலும் அதை ஒரு நாகரிகமா வெளிப்படுத்துறது, இந்த ஷோக்கு என்ன தேவையோ அதை செய்யறது. சிறுபிள்ளைத்தனம் உள்ளடக்கம். தேவையில்லாம கத்துறது, கூச்சல் போடுறது, மாக் பண்றது, தேவையே இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனைய பெருசு பண்றது. யாரோ என்ன பத்தி பேசுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கங்க. இப்படி அவங்க நடந்து கொண்ட விதங்களை வைத்து ரேங்க் பண்ணலாம். 14ல நாங்க ஏன் உங்களை வச்சிருக்கோம்னா, இந்த ஷோல வந்து நீங்க கத்துற விதமா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், எந்த நேரத்திலயுமே நீங்க எப்படி எப்போ என்ன பேசுவீங்கன்னே தெரியாம ஆனா கண்டபடி பேசிடுவீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கேமையுமே தாண்டி நீங்க வெறும் உங்களை பத்தியே யோசிக்கிற அந்த ஒரு விதத்துக்காகவும் உங்களை 14வது இடத்துல வச்சிருக்கோம். அரே, அவனை 14வது இடத்துல வச்சு கூடாதா? தூக்கி வெளியே போட்டு வச்சிருக்கணும்டா அந்த பயப்புள்ளைய. கண்டபடி பேசுறதுனா என்ன? இங்க நாங்க காரணம் சொல்லிடுறோம். ஓகே, ஆமா ஆமா, காரணம் சொல்லிடுறோம். நீங்க அப்புறமா உள்ள வந்து எங்களை என்ன வேணாலும் கேளுங்க. தேவையில்லாம கத்துறது, கூச்சல் போடுறது, பிரச்சனை பண்றது, மாக் பண்றது, ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அரே டீம்மேட்ஸ், என்னோட முழு நேர வேலையா தாண்டா. அது தப்புன்னு சொன்னா என்ன பண்றது? எனக்கு வேற என்னடா தெரியும்? நான் என்னடா பண்ணுவேன்? ஏன்டா அப்படி இருக்கீங்க? தேவையில்லாம நான் வந்து பண்ணல, எனக்கான காரணங்கள் இருக்குது. அதனால மட்டும்தான் நான் என்னுடைய காரணத்தை நான் சொல்லிடுறேன். நான் ஒரு விஷயம் நடக்குது, எல்லாருக்குமே அது ஓகேவா இருக்குன்னும் போது உங்களுக்கு மட்டும் அது ஓகே இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அது அமைதியா கேட்டுட்டு போயிட்டோம்னா ஒண்ணும் இருக்காது. எல்லா நேரங்கள்லயும் அப்படி நான் வந்து பண்ணது கிடையாது. ஒரு சில விஷயங்களை வச்சுதான் அடியே ஏதா பண்றேன்னு உன்னை அங்க நிக்க வச்சாங்களோ, அது இல்லைன்னு சொல்லி அதையே நீ பண்ற பாத்தியா? உன்னையெல்லாம் என்ன பண்றது? இப்ப புரிஞ்சுதா? எல்லாரையும் சேர்த்து அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து யார் இதை அதிகம் பண்ணிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல நீங்க அதிகம் பண்ணிருக்க மாதிரி எங்களுக்கு தோணுதா? என்னால இந்த 13th பொசிஷனை ஏத்துக்கொள்ள முடியாது. நீ ஏத்துக்காட்டி போ. ஒன்னே யாரு இப்ப கேட்டது? முடியாதுன்னா அங்க போ, கக்கூஸ் இருக்க கழிவுக்கு போட்டது போ. அதுவும் குறிப்பா நீங்க சொல்ற விஷயங்கள், தேவையில்லாம பிரச்சனை பண்றது, தேவையில்லாம கூச்சல் பண்றது, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. இல்ல, அது என்னது, எனக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் போது தானே நம்ம அதை பண்றோம். இந்த வீட்டுல வேற யாருமே அதை பண்ணது பண்ணலன்றது இல்ல, நீங்க பண்றீங்க. அப்போ இந்த 13 பேர்ல யார் அதிகமா இதை பண்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு நான் சொல்றேன். சிறுசத்தனம் பண்றது அப்பப்ப பண்ணா பரவாயில்ல. சிறுசத்தனம் பண்றதையும் பொழப்பா வச்சுக்கிட்டு மொழி வீடியோ தான் அதானே பண்ணிக்கிட்டு விட்டு அப்புறம் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? இதுல லாப 13வது இடத்தை ஏத்துக்கல முடியாது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? வேற யாரு அப்ப வேற யாருக்கு 7வது இடம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருங்க? அப்ப நாசுக்கா பண்றதெல்லாம் நீங்க நோட் பண்ண மாட்டீங்க. அவங்க 3 பேருமே நடுவர் இருக்க தகுதி இல்லாதவர்கள் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நான் நியாயமா இருப்பாங்கன்னு தான் சொன்னேன். நியாயமா இங்க எதுவுமே இல்ல. இல்ல, நீ அந்த காலத்துல தான் பேசுற. உன்னைய தூக்கி பார்வைக்கு முன்னாடி போட்டுருக்கும். தப்பு பண்ணி ஒவ்வொரு இடத்துல விட்டாங்க. ஆயிரம் வரைக்கும் நம்ம அமித், விக்ரம், கனி, உங்கள் மூவரின் கணிப்புப்படி கடைசி 3 இடங்களை பிடித்த FJ, பாரு மற்றும் திவாகரை சிறையில் வைத்து பூட்டலாம். ஐயா ராசா மகாபிரபு, இப்ப ஆண்டா உருப்படியா அவன் சொல்லியிருக்க. தூக்கிட்டு போய் போடுங்கடா அவங்கள. கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா இருக்கலாம்டா. என்னடா அடுத்த அறிவிப்பு வரும் வரை அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும். பாஸ், என்ன பாஸ்? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? ஜெயிலுக்கு போறோமே நீ ஃபீல் பண்றியா, இல்ல கம்முறுதி இல்லையே நீ ஃபீல் பண்றியா? ஆனா உன இருந்தாலும் சம்சார சக்கமான இருக்கான்ல, அவனை வச்சுக்க இப்போதைக்கு.
பிக் ஸ்டாக்கு 2வது இடம் அங்கேயே தெரிஞ்சிச்சுல சூப்பரான கேம் நடக்குது. கெமி 3rd பிளேஸ் தான் என்ன ஏத்துக்கவே முடியல. இல்ல நான் பதிவு பண்ணிடுறேன் கேமரால. ஐயோ டேய் என்னையால காப்பாத்துக்கடா. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. மவனை செத்துங்கடா, தடுப்பூசியோட ஜெயிலியா இருக்கீங்க, உன பைத்தியம் முடி சட்டை கிச்சிங் தண்டி அட போறீங்க. இதை விட பெரிய தண்டனை யாராலும் கொடுக்க முடியாதே. என்ஜாய் பார்வதி. வணக்கம் தமிழக மக்களே, உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன். அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு 2-3 பேரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அமைச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்ட நபர்களையும் பிரச்சனை பண்ண நபர்களையும் அவங்களுக்கு வேண்டிய சொந்த விஷயங்களுக்காக 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. ஸோ நியாயங்களை அநியாயங்களை தட்டி கேட்டதுக்காக இருக்கிற நபர்களே ஒஸ்டான இடங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க. ஏப்பா பிக் பாஸ், தயவு செஞ்சு அடுத்த இந்த பிள்ளை ஜெயிலுக்கு போறதுக்கு போல டேப் எடுத்து வாயை ஒட்டி இருங்க பாஸ். அதுதான் மிகப்பெரிய தண்டனையா இருக்கும் அவனுக்கு, எங்களுக்கு சுதந்திரமா இருக்கும். ஸோ இதோட காண்டாமிருக ஷோ முடிஞ்சு நாளைக்கு பார்த்தோம்னா போறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் 2 மிதி மிதிச்சுட்டு போங்க ஜி.